ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற டிஎன்பிசி சிலபஸில் இருக்க அலகு 1 யூனிட் 1 இலக்கண பாட்டில் இருக்கிற சப்டாபிக்கான எழுத்தில் இருக்கிற வினா எழுத்தை பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதுக்கான டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டோம். பட் ஒரு சில டாப்பிக்கை நம்மளால் கவர் பண்ண முடியல. அதுக்கான வீடியோஸ் தான் இது. ஓகேங்களா, இடையில் அப்பப்போ நம்ம வீடியோ கவர் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த சிலபஸையும் கவர் பண்ணலாம். ஓகேங்களா, இன்றைக்கி வினா எழுத்துக்களை பார்க்கலாம். புக் சோர்ஸ் வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் புக் சோர்ஸ் நமக்கு இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. இது இல்லாமல் ஓல்டு புக்லேயும் இதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. இதை பார்க்க போகிறோம், ஓல்டு புக்கு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைரெக்டாக இருக்காது, பட் இன்டைரக்டாக இந்த வினா எழுத்தை வச்சு கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விகள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வினா எழுத்துக்கள்னால் என்ன? ஓகேங்களா, ஒரு 5 எழுத்துக்கள் இருக்குது. வினா எழுத்துக்கள்னு ஒரு 5 எழுத்துக்கள் இருக்குது. ஆ, அடுத்து ஏ, அடுத்து ஏ, அடுத்து ஓ. ஓகேங்களா, இந்த 4 எழுத்தாச்சுங்களா. இது வந்து உயிர் எழுத்துல. அடுத்ததா ஒரே ஒரு யா. இந்த 5 எழுத்து தான் வினா எழுத்துக்கள். ஆ, பெரிய ஆ, நெடில் ஆ, அடுத்து 2 ஏ, குறில் ஏ, நெடில் ஏ, ஏ ஏ, அடுத்து ஓ, அதுக்கு அடுத்ததா இது வந்து நெடில் ஓ. ஓகேங்களா, ஓ, அடுத்து யா. இது 5 எழுத்துக்களும் தான் வினா எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வினா எழுத்துக்கள்னு சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு நம்மளால் ஒரு கேள்வியை உருவாக்க முடியும். இந்த எழுத்துக்களை வச்சு தொடக்கத்திலையோ அல்லது இறுதியிலோ வச்சு நம்மளால் ஒரு கேள்வியை உருவாக்க முடியும். அதனால தான் இதை வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், யா. ஓகேங்களா, யார். இதில் யான்ற முதல் எழுத்து யாவை வச்சு நம்ம ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்கிறோம். இந்த வார்த்தை வந்து ஒரு வினாவாக மாறிச்சு. ஓகேங்களா, ஒரு கேள்வியா யார். இதே மற்ற எழுத்தை வச்சு நம்ம உருவாக்க முடியாது. ஓகேங்களா, ஒரு கேள்வியாக உருவாக்கணும்னா இந்த 5 எழுத்தை வச்சு தான் நம்மளால் உருவாக்க முடியும். அதனால தான் இந்த 5 எழுத்துக்களை வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த எழுத்துக்கள் ஒரு சில எழுத்துக்கள் முதல்ல நின்று வினாவை எழுப்போம். ஒரு சில எழுத்துக்கள் இறுதியில் நின்று வினாவை எழுப்போம். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். நம்ம டெஃபினேஷன் பார்க்குறதுக்கான முக்கிய காரணம் கொஸ்டின் பேப்பர் மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 4 சிலபஸ் வேறு, இப்போ மாற்றிருக்கிற சிலபஸ் வேறு. ஸோ கூற்று காரணத்தில் இதெல்லாம் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம படிக்க வேண்டியது இப்போ கட்டாயம். இதிலிருந்து கேள்விகள் வரலாம். ஸோ இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இதை படித்தாதான் நம்ம கேள்விகள் அட்டன் பண்ணும்போது, இப்போ நம்ம வினா எழுத்துக்கள் சார்ந்த கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் பார்த்தோன்னா டைரெக்டாக இதை மீன் பண்ணியிருக்காது. இப்போ நம்ம படிக்க போகிறது உண்மையை சொல்லலாம், இப்போ நம்ம படிக்க போகிறது அப்படியே டைரெக்டாக அங்கே இருக்காது. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ண கேள்வியாக தான் இருக்கும். பட் அதுக்கு நம்ம வேறு மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். பட் இதுலேருந்து அவங்க டாபிக் வினா எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுலேருந்து கேள்விகள் கேட்கணும்னா இதை 4-5 எழுத்தை வச்சும் கூற்று காரணத்தில் வச்சு கேள்விகள் கேட்கலாம். அந்த மாதிரி டைமில் இதை நம்ம பார்க்காம போயிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த டெஃபினிஷன் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 5 எழுத்து தான் வினா எழுத்துக்கள். அதை வச்சு நம்ம வினாக்கான சொற்களை உருவாக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், வினா பொருளை தரும் எழுத்துக்களை வினா எழுத்துக்கள் என்று பெயர். ஓகேங்களா, கொஸ்டினை எழுப்புகிற ஒரு எழுத்து, அதை தான் வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சில வினா எழுத்துக்கள் சொல்லோட முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் இடம்பெறும், ஒரு சில எழுத்துக்கள் முதலிலும் இடம்பெறும், இறுதியிலும் இடம்பெறும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா, இந்த 5 எழுத்தும் தான் வினா எழுத்துக்கள். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. எத்தனை எழுத்துக்கள்? வினா எழுத்துக்கள்னால் 5 எழுத்துக்கள். ஆ, ஏ, பாருங்கள், ஆ. நீங்கள் இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஆ, அடுத்து ஏ, அடுத்ததா ஓ, கடைசியாக யா. ஓகேங்களா, 5 எழுத்துக்கள் தான். இந்த 5 எழுத்து தான் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மொழியில் முதல்ல வர வினா எழுத்து எது? ஏ, யா. ஏன் யான்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவும் யாவும் தான் சொல்லோட முதல்ல வந்து வினா பொருளை தரும். ஓகேங்களா, மொழி இதுங்க பாருங்கள், மொழியின் முதல் வருபவன் கொடுத்துருப்பாங்க. மொழினா ஒன்றும் இல்லை, சொல் என்ற வார்த்தைக்கு மொழி, கிளவி, பதம்னு நிறைய வேறு சொற்கள் இருக்குது. அதில் ஒன்றான மொழின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, சொல்லில் முதலில் வருபவை. ஒரு சொல் இங்கே பாருங்கள், எங்கு, எப்போது, இந்த மாதிரி ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா, எப்போது, இந்த மாதிரி ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா முதல் எழுத்து பாருங்கள், ஏ வந்திருக்குங்களா. இந்த முதல் எழுத்தை வச்சு தான் இந்த வார்த்தையே வினாவை எழுப்புது. ஓகேங்களா, வினாவாக மாறுறதுக்கு காரணமே இந்த ஒரே எழுத்து தான். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கு யாருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள், எங்கு யாருக்கு. இதில் எங்கில் ஏ ஃபஸ்ட்டு வந்துருக்குங்களா, அதே மாதிரி யாருக்குல யா ஃபஸ்ட்டு வந்துருக்குங்களா. இது மாதிரி மொழி சொல்லில் முதலில் வந்து வினா பொருளை எழுப்பும் எழுத்துக்கள் எதுனா ஏ மற்றும் யா. ஓகேங்களா, அடுத்ததான் மொழியோட இறுதியில் சொல்லோட இறுதியில் வருபவை எதுன்னு பார்த்தோன்னா ஆ, ஓ. இங்கே பாருங்கள், பேசலாமா, தெரியுமோ. இதில் இறுதியில் ஆவே வரலையேன்னு நீங்கள் எதுவும் யோசிக்கக்கூடாது. என்னென்னா சவுண்டு, பேசலாமா. ஓகேங்களா, பேசலாமா, ஆ சவுண்டு பாருங்கள், ஆல முடியுதுங்களா. அப்போ இது ஆ. தெரியுமோ, ஓல முடியுதுங்களா. தெரியுமோ சவுண்டு தான் மேட்டர். ஆ, ஓ. ஓகேங்களா, சவுண்டு முடியுதுங்களா. தெரியுமோ, பேசலாமா, அந்த சவுண்டு தான். ஓகேங்களா, அதுதான் வினா பொருளை எழுப்புது. ஸோ இந்த எழுத்துக்கள் ஆ, ஓ இது வந்து இறுதியில் வரும். பேசலாமா,
ஆல முடியுதுங்களா, தெரியுமோ இறுதியில் ஓல முடியுதுங்களா. அப்போ மொழியில் இறுதியில் வர எழுத்துக்கள் எதுனா ஆ ஓ, ஆ ஓ. அடுத்ததா முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். அப்படிப்பட்ட ஒரே எழுத்து எதுனா நெடில் ஏ. இந்த ஏ சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ஏ யா முதல்ல வரும், ஆ ஓ இறுதியில் வரும். இந்த ஏ மட்டும் நெடில் ஏ மட்டும் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். பாருங்கள் ஏன் இதில் முதல்ல வந்துருக்குங்களா. அடுத்து பாருங்கள் நீதானே, நீதானே சவுண்டு பாருங்கள். லாஸ்ட் நீதானே ஏல முடியுதுங்களா, அதை தான் மீன் பண்ணுது. ஸோ ஏ நீதானே. அப்போது அந்த இறுதியில் வர சவுண்டு தான் முக்கியம். இதுதான் வினா எழுத்துக்களோட முதல்ல எந்தெந்த வினா எழுத்துக்கள் வரும், இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா. முதல்ல சப்போஸ் இந்த முதலில் வருபவனுக்கு பதிலாக இந்த ஏ யாக்கு பதிலாக ஆ ஓவை கொடுக்கலாம். டிஎன்பிசியில் கொஸ்டின் எடுக்கிறவங்க இப்படியும் எடுக்கலாம். அல்லது இறுதியில் வருபவைக்கு இந்த ஏ யாவையும் எப்படி வேணாலும் மாற்றி கேள்விகள் எழுப்பலாம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம். இதிலிருந்து கேள்விகள் வரும். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள் அகவினா புறவினா. இந்த வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அகவினா, இன்னொன்று புறவினா. ஓகேங்களா. அகவினானா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எங்கு யாருக்குன்னு பார்த்தோங்களா, எங்கு யாருக்கு, இந்த மாதிரி எங்கு யார் எது இந்த மாதிரி எழுத்துக்களில் நம்மளுக்கு தெரிஞ்ச வினா எழுத்துக்கள் எது இதில் ஃபஸ்ட்டில் எங்கில் இருக்கிற வினா எழுத்து எது ஏ. இந்த எழுத்தை நீக்கிட்டனா இந்த இங்குக்கு மட்டும் ஏதாச்சும் பொருள் இருக்குங்களா, பொருள் இல்லை. ஸோ இந்த மாதிரி வினா எழுத்தை நீக்கிட்டா பொருள் தரலனா ஒரு சொல், வினா எழுத்தை நீக்கி பொருள் தரலனா அது அகவினா சொல். ஓகேங்களா. சிம்பிள் இதுதான், சிம்பிளான டெஃபினிஷன் இதுதான். ஏதோ ஒரு சொல். இதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. எது யார் எது. ஓகேங்களா. இதில் ஏவை மட்டும் நம்ம நீக்கிட்டோம். தூக்கு பொருள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உடனே ஊர் எழுத்து மொழிக்கு போயிடக்கூடாது. இயல்பாக நார்மலாக தூக்கு பொருள் இல்லை. அதே மாதிரி யார், யாரில் இந்த யாவை நீக்கிட்டேன்னா இருக்குன்னு ஒரு பொருள் இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த எழுத்தை நீக்கிட்டனா அந்த சொல்லு பொருள் தரலனா அது அகவினா சார்ந்த சொற்கள். ஓகேங்களா. அதை தான் கொடுத்துருக்குறாங்க. டெஃபினிஷன் பாருங்கள். எது யார் என சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அந்த எழுத்தை நீக்கிட்டனா அந்த சொல்லு பொருள் தரலனா அது அகவினா. ஓகேங்களா. அடுத்து புறவினா பாருங்கள். அடுத்ததாக புறவினா. அவனா பாருங்கள். அவனா வருவானோ. நம்ம எதை பார்த்தோம், ஆ ஓ சவுண்டில் முடித்து பார்த்தோம்ல, இறுதியில் வருது ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பாருங்கள். அவனால் இந்த அவனா ஆவம் நிறுத்திட்டு என்ன வரும், அவன் வரும். வருவானோ அப்படின்னா வருவான் அப்படின்னு முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த வினா எழுத்துக்களை இறுதியில் இருக்கிற இந்த நாவையோ ஆவையோ ஓவையோ நீக்கினாலும் வினா எழுத்துக்கள் பொருள் தரும். அவன் வருவான் இந்த மாதிரி பொருள் தரும். ஸோ இந்த மாதிரி அந்த வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறவினா. வினா எழுத்தை நீக்கி பொருள் தரலனா அது அகவினா. வினா எழுத்தை நீக்கியும் பொருள் தந்தா அது புறவினா. அகவினாக்கு எடுத்துக்காட்டு எது ஏ யா. அதாவது சொல்லோட முதலில் வரும் எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ யா. அதுவே இறுதியில் வர எழுத்துக்கள் எதுனா புறவினாக்கு எக்ஸாம்பிள். புறவினா எதுக்கு எக்ஸாம்பிள்னா இந்த ஆ ஓ. ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு பார்த்த ஏயா அகவினாக்கு எக்ஸாம்பிள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சார்ந்த கேள்விகளும் டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இந்த ஆ ஓ வந்தால் புறவினா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ ஓ வந்தால் இறுதியில் வர எழுத்துக்கள் நீக்கினாலும் பொருள் தரும். அப்படி நீக்கினா பொருள் தரவினா புறவினா. அந்த எழுத்துக்கள் எது ஆ ஓ. ஓகேங்களா. வினா எழுத்தை நீக்கினா பொருள் தராத வினா எதுனா வினா எழுத்தை நீக்கினா பொருள் தராத வினா எந்த வினானா அகவினாவா புறவினாவான்னு கேட்டிங்கன்னா அகவினா. அகவினாக்கான எழுத்துக்கள் எதுனா ஏ யா. ஓகேங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இதை பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது சுட்டு எழுத்து வினா எழுத்து ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். வாங்க பார்த்துடலாம். என் வீடு டேஷ் உள்ளதுன்னு இருக்குது. அது உள்ளதுன்னு எங்கன்னா வருங்களா, வராது. என் வீடு அங்கே உள்ளது. தம்பி டேஷ் இவர் வா அப்படின்னு வருங்களா. சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்களா, ஆகல. தம்பி இங்கே வா என்பது தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது. நீர் அது தேங்கி இருக்குதுன்னு எங்கன்னா கம்ப்ளீட் ஆகுதுங்களா, சென்டென்ஸ் அதுவும் இல்லை. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார் டேஷ் தெரியுமா. யாது தெரியுமான்னு வருங்களா, வராது. அப்போ யார் அவர் தெரியுமா. உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது. உன் வீடு என்ன அமைந்துள்ளதுன்னு வருங்களா, வராது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இது சுட்டெழுத்துக்கும் அடுத்ததாக வினா எழுத்துக்கும் தான். பட் ரொம்ப எளிமையான விஷயம் தான். அதனால் இந்த அஞ்சத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா இது பாருங்கள். நீ ஊருக்கு இதை வச்சு நம்ம எப்படிலாம் வேர்டை கனெக்ட் பண்ணலான்றது பாருங்கள். நீ ஊருக்கு சென்றாய். ஓகேங்களா. எப்படி வருங்களா. நான் ஊருக்கு சென்றேன். நீங்கள் படிக்கும்போதே இது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா ஆகலையான்னு கண்டுபிடிச்சி தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு இந்த வினா எழுத்துக்கள் சார்ந்த கொஸ்டினை எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் கரெக்டாக. ஓகேங்களா. அடுத்தது அவன் ஊருக்கு சென்றான். அவன் ஊருக்கு சென்றான். அடுத்து அவள் ஊருக்கு சென்றாள். அடுத்து அவர் ஊருக்கு சென்றார். நம்ம படிக்கும்போதே இதெல்லாம் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதான்னு தெரியும். மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் இல்லை இதில். அடுத்ததாக ஓல்டு புக்கில் இதுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஓல்டு புக்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஏ யா ஆ ஓ ஏ. அவன் செய்தான்.
அவனா செய்தான். இப்போ அவன் செய்தான் என்பது இறுதியில் ஆ வந்ததால் அது வினாவாக மாறிடுச்சு. ஓகேங்களா, அவனா செய்தான். ஓகேங்களா, இது எந்த சுற்றில் வரும்? இறுதியில் முடிகிற வினா எழுத்து. ஓகேங்களா, நம்ம பார்த்தல ஆவும் ஓவும் இறுதியில் வினா பொருளை தரும் அந்த எழுத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். அவனா செய்தான். அது பிறகு 2 தொடர்களுக்கும் உள்ள வேறுபாடு. முதல் தொடர் ஒரு செய்தி மட்டுமே, இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. அவனா செய்தான். ஓகேங்களா, அடுத்ததா ஆக்கு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஏராளமாய் கேள்விகளை கேட்க உதவுகிறது. கொஷின் இப்படியும் வரலாம். நம்ம ஏராளமாக கேள்வி கேட்க எந்த எழுத்து உதவுகிறதுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏராளமாக கேள்வி கேட்க என்ன எழுத்து உதவுகிறதுனா நீயா நானா, இன்று பள்ளியா விடுமுறையா, வருவியா மாட்டியா. நம்ம எங்கேயாச்சும் போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸை கூட இங்கே வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு தானே கேட்போம். ஆளில் தானே லாஸ்ட்டில் முடியுது. ஸோ பெரும்பாலும் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற வார்த்தை எதுனா ஓகேங்களா. வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன. அவை ஏயா மற்ற வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க. கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். விடை என்ன, ஏ. அடுத்து ஏன், இந்த ஏ மட்டும் முதல்ல வரும் இறுதியிலும் வரும். ஓகேங்களா, அடுத்து யார் அங்கே, யா. இது பாருங்கள் நீயோ, யோனா ஓவில் முடியுது. ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு புக் கண்டென்ட். அடுத்ததாக பாருங்கள். ஏ எழுத்துக்கு இன்னொரு பணி. ஏ எழுத்து வினாட்கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற வினா எழுத்து அடுத்ததாக ஏ என்ற வார்த்தையை பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏ என்ற எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவதில்லை, அழுத்தத்தை கொடுக்கவும். நம்ம ஒரு விஷயத்தை அழுத்தி பேசுகிறோன்னா அந்த இடத்துல இந்த ஏ பயன்படும். ஓகேங்களா, அவன் செய்தான், அவனே செய்தான், இந்த விஷயத்தை இவன் தான் செய்யணும், அவனே செய்தான் அப்படின்னு நம்ம அழுத்தமாக ஒரு விஷயத்தை பேசும்போது இந்த எழுத்து உபயோகப்படுகிறது. இரண்டாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். சீதையே சிறந்தவள், ஏ. உணவே மருந்து, இதில் ஏ என்ற எழுத்து தான் அதிகம் என்ன சொல்கிறதுனா அழுத்தத்தை கொடுக்குது. ஓகேங்களா, இப்பொழுது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்துவதும் வழக்கம். இப்போ வழக்கத்தில் என்னென்னா ஏக்கு பதிலாக எந்த வினா எழுத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா தான் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, வினா சொல்ல தானை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அவன் தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள். ஓகேங்களா, இதில் ஓல்டு புக்கில் 3 டேட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஒன்று அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற வினா எழுத்து எதுனா ஏ என்பது வினா எழுத்து மட்டும் இல்லை, அடுத்ததாக அது அழுத்தமாக ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கும் இந்த ஏ பயன்படுகிறது. இப்போது அடுத்ததாக 3வது டேட்டா. இது ஃபஸ்ட்டு டேட்டா, இது செகண்ட் டேட்டா. 3வது டேட்டாவாக நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா தற்கால வழக்கில் ஏக்கு பதிலாக தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, 3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு ஓல்டு புக்கில். ஓகேங்களா, நியூ புக்குக்கும் ஓல்டு புக்குக்கும் கம்பேர் பண்ணி படிக்கிறதுனால இதுதான் ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா, கூற்று காரணத்தில் சப்போஸ் இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் நமக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள். பயிற்சிக்கு வந்துட்டாங்க. பின்வரும் சொற்றொடர்களை வினா சொற்றொடராக மாற்றுக. பாண்டியன் நல்லவன், இது எப்படி மாற்றலாம்? பாண்டியன் நல்லவனா அப்படின்னு மாற்றலாங்களா? இல்லை யார் நல்லவன் அப்படின்னு மாற்றலாம். ஓகேங்களா, 2 விதமாக மாற்றலாம். அடுத்து பாருங்கள். அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார், என்ன மாற்றலாம்? வந்து விட்டாரா, அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா அப்படின்னு மாற்றலாங்களா? அடுத்தது பாருங்கள். கடல் பெரியது, இது எப்படி மாற்றலாம்? கடல் பெரியதா அப்படின்னு மாற்றலாம், அல்லது எது பெரியது அப்படின்னு மாற்றலாம். ஓகேங்களா, அடுத்ததா என் வினாவுக்கு அடுத்து பாருங்கள். பொருத்தமான வினா சொற்களை எழுதுக. என் வினாவுக்கு விடை இங்கே என்ன வரும்னா என்ன, என் வினாவுக்கு விடை என்ன. நம்ம படிக்கும்போதே சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுக்கு எந்த வார்த்தையை போட்டால் கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சா போதும், ஈஸியாக அந்த வினா சொற்களை நம்ம நிரப்பிடலாம். ஓகேங்களா, சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் என்ன வரும்? யார். டூருக்கு போகிறோன்னா யார் யார் பேர் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்பலாம். அதுதான் சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார். அடுத்து பாருங்கள். உனக்கு பிடித்த பொருள் எது. முடிஞ்சிச்சிங்களா, அவ்வளோதான். இருக்கிறது 3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் வினா எழுத்துக்கள் சார்ந்த புக் டீட்டெயில்ஸ். அடுத்ததாக இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம சந்திக்க போகிற ஒரு விஷயமே என்னென்னா, இவ்வளோ நேரம் நம்ம படித்தது பெருசாக இங்கே உபயோகப்படாது. ஓகேங்களா, அந்த எழுத்து வரும், பட் எழுத்தை நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த சென்டென்ஸ்க்கு இந்த கொஷினுக்கு எது பயன்படுமோ அந்த வார்த்தையை போட்டு நம்ம இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் பண்ண போகிறோம். வினா சொல்ல பொறுத்த வரைக்கும் புக் டேட்டாவை வச்சு நம்மளால் பெருசாக பயன்படுத்த முடியாது. நம்ம இந்த சென்டென்ஸ்க்கு எது கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, எதை வச்சு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள். உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது, இதில் எல்லாமே வினா எழுத்து தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் எந்த வினா எழுத்து போகிறது நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அது எங்கே எதை யூஸ் பண்ணோன்னு கரெக்டாக நமக்கு டீட்டெயில்டாக புக்கில் இல்லை. ஓகேங்களா, எங்கே எங்கே பெரிய ஏ போடணும், எங்கே சின்ன ஏ போடணும், எங்கே யா போடணும், முதல்ல வரும் இறுதியில் வரும்னு மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த எழுத்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னு நம்ம புத்தகத்தில் எங்கேயுமே குறிப்பிடல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டினுக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஆகிற மாதிரி எந்த எழுத்து எந்த சொல் வருதோ அதை நம்ம அந்த வினா சொல்ல நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். நம்ம ஸ்கூல் புக்ஸில் நான் இன்டர்நெட்லேயும் தேடி பார்த்தேன், பெருசாக எதை எங்கே யூஸ் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல. பட்
உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். எதை எங்கே யூஸ் பண்ணேன்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஏன்னு எங்கே போடணும், எதுக்கு பக்கத்தில் எது வரணுன்ற மாதிரி பெருசாக எந்த ஒரு விளக்கமும் புத்தகத்தில் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தொடருக்கு எது கரெக்டாக இருக்குமோ, இந்த டேஷில் என்ன கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் மேட்ச் பண்ணி இந்த வினா சொல்ல நம்ம நிரப்ப போகிறோம். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே வினா எழுத்தை வச்சு தான் வந்திருக்கு பாருங்கள். ஏ யா. ஓகேங்களா? எல்லாமே வினா எழுத்து சொற்கள் தான். இதில் எது கரெக்டாக பொருந்துமோ அதை மட்டும் நம்ம இங்கே சூஸ் பண்ணி ஆன்சராக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஏன்னா நம்ம புக்கில் படித்தது டைரெக்டாக இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேங்களா? புரியுதுங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த வினா எழுத்துக்களை பேஸ் பண்ணி கொஷின் இருக்காது, வினா சொல்ல பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஏ யா ஆ ஓ யா இந்த 5 எழுத்தை பேஸ் பண்ண மாதிரி கொஷின் இருக்காது. ஓகேங்களா? இந்த 5 எழுத்தை பேஸ் பண்ண மாதிரி கொஷின் இருக்காது. இந்த 5 எழுத்தை வச்சு உருவாக்கின சொற்களை பேஸ் பண்ண மாதிரி தான் கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்டிருக்கு. இப்போது வினா எழுத்துக்கள்னு டாபிக் கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிசியில். ஸோ இந்த வினா எழுத்துக்கள் சார்ந்த அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அத்தனை இப்போது சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 10-12 டாபிக் இருக்குது. அதுலேருந்து ஒன்றுலேருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. சப்போஸ் அவங்க வினா எழுத்துக்களில் கேட்கணும்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வினா எழுத்து சார்ந்த கேள்விகள் வரணும்னா இதோ இப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வினா சொல்ல மாற்றி தான் கேள்விகள் கேட்கப்படும். இதுக்கு முன்னாடி இந்த வினா சொல்ல வச்சு தான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில். ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த வினா எழுத்துக்களை மட்டும் வச்சு கூற்று காரணத்தில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சிலபஸ் மாறி இருக்கிறதால இப்போ கேட்குற பேட்டர்னில் வேணால் இந்த எழுத்தை வச்சு வேணும்னா கேள்விகள் ஒரு சில கேள்விகள் எழுப்பலாம். பட் அதுவும் லிமிட்டடாக தான் கேட்க முடியும், நிறையவும் கேள்விகள் கேட்க முடியாது. அவங்க கடைசியில் வினா சொல்லுக்கு தான் வந்தாகணும். இந்த வினா சொல் எப்படி வரும்னா இந்த மாதிரி எல்லாமே வினா எழுத்திருக்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் எது சால பொருந்ததோ அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அடிப்படை புரிதல் இருந்தால் போதும், பெருசாக நமக்கு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆக எந்த வார்த்தை போட்டால் கம்ப்ளீட் ஆகுன்ற ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் போதும் இந்த வினாசொல் கொஸ்டினை நம்மளால் எக்ஸாம்ஸில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த கேள்விகளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது. உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது பாருங்கள், எவ்விடம் அமைந்துள்ளதுன்னு இருக்குது. இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக உன் வீடு ஏன் அமைந்துள்ளதுன்னு வந்தால் பொருள்படாது, சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வர வாய்ப்பு இல்லை. பாருங்கள், உன் வீடு யாது அமைந்துள்ளதுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக பாருங்கள், உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. பாருங்கள், இதை போட்டோம்னா கரெக்டாக இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எது கரெக்டாக ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த சொல்ல தான் நம்ம இதில் மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? சரியான வினா சொல் எதுனா எங்கே, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது என்பது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே வினா எழுத்தாக தான் இருக்குது. பட் எங்கே எதை யூஸ் பண்ணுறன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எங்கேயுமே பெருசாக குறிப்பிடல. நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு எது எங்கே வரணுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்த கேள்வி பாருங்கள், நாயன்மார்கள் டேஷ் பேர். நாயன்மார்கள் எத்தனை பேர்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? என்னன்னு இருக்குது, என்ன பேர்னு வருங்களா, வராது. ஏன் பேர்னு வருங்களா, வராது. எப்படி பேர்னும் வராது. நாயன்மார்கள் எத்தனை பேர்னு தான். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு கொஷின் கேட்குற மாதிரி ஒருத்தர்கிட்ட என்னென்னா வினா சொற்கள் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தர்கிட்ட கொஷின் கேட்குற மாதிரி நம்ம நாயன்மார்கள் எத்தனை பேர் இந்த சிம்பிள் வந்தாலே கொஸ்டின் மார்க் வந்தாலே கொஸ்டின் கேட்குறது தானே மீனிங். ஸோ என்னென்னா நாயன்மார்கள் எத்தனை பேர், இந்த எத்தனை என்பது போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எத்தனை என்பது இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். இந்த கொஸ்டினை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம் லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த நாயன்மார்கள் கொஸ்டின் மட்டும் எத்தனை டைம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்த கேள்வி, தொகை சொற்களை சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும். தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும். இதுவும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மனா எத்தனை வகைப்படும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்குன்னா எத்தனை வகைப்படும். ஓகேங்களா? இது எத்துணை, இங்கே துணைன்னு இருக்குது. ஓகேங்களா? 3 சுழி நை இருக்குது. ஸோ இது வராது. இங்கே எவ்வளவு வகைப்படும்னு வர வாய்ப்பில்லை, என்ன வகைப்படும்னு வரும் வாய்ப்பில்லை. பார்க்கும்போதே ஒரு சில கேள்விகளுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஒரு சில கேள்விக்கு நம்ம பார்க்க போகிறோம், அந்த கேள்விக்கு 2-3 ஆன்சர் கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்குது. பட் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கிற கீ ஆன்சர் ஒன்றா இருக்குது. ஓகேங்களா? பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். தொகை சொற்கள் இதுக்கு சரியான விடை எத்தனை வகைப்படும். அடுத்து பாருங்கள், மனிதன். இது வந்து மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது. இதுக்கு எல்லாரும் என்ன நினைப்போம், காரணமாக அமைவது என்ன அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அடுத்து வேறு எதனா வருமானு பார்த்தீங்களா, காரணமாக அமைவது எவை, இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருன்னு மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யார், இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம படிக்கும்போது இப்போ ஜென்ரலாக நம்ம படிக்கும்போது இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ டிஎன்பிசிக்கு ஆஸ் பர் த டிஎன்பிசிக்கு இப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத அமைவது யாது, இதுதான் கீயாக கொடுத்துருக்குறாங்க. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாதுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சராசரியாக ஒரு நார்மலாக இருக்கிறவங்க எதை சூஸ் பண்ணுவாங்கன்னா காரணமாக அமைவது என்ன, இதுதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இல்லை காரணமாக அமைவது எவை யார், இந்த 3 ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். பட் யாதை வந்து கீ ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விளக்கம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தேடி பார்த்தேன், பட் பெருசாக எனக்கு சோர்ஸ் எதுவுமே கிடைக்கல.
கிடச்சிருந்தா இந்த வீடியோவில் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் பெருசாக எங்கேயுமே சோர்ஸ் கிடைக்கல. ஓகேங்களா, ஸ்கூல் புக் ஓல்டு புக்லேயும் பார்த்தேன், அதுலேயும் பெருசாக சோர்ஸ் கிடைக்கல. பாருங்கள், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். டேஷ் சொற்களை பேச வேண்டும். என்ன சொற்களை பேச வேண்டும்? இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு படிக்கும்போது தோணும். அடுத்ததாக எதற்கு பேச வேண்டும், எதற்கு சொற்களை பேச வேண்டும், இது வர வாய்ப்பு இல்லை, சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. அடுத்து யாது சொற்களை பேச வேண்டும், இதுவும் கம்ப்ளீட் ஆகலை. அடுத்து பாருங்கள், எப்படி சொற்களை பேச வேண்டும், இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. இது படிக்கும்போது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. எப்படி சொற்களை பேச வேண்டும், இது என்னன்னா இந்த கேள்விக்கான சரியான விடை எப்படி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்ப்போம். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் டேஷ். பாருங்கள், எப்படி இது வர வாய்ப்பில்லை. அடுத்ததாக ஆறுகள் யாருன்னு வரும் வாய்ப்பில்லை. ஆறுகள் எவ்வாறு, இதுவும் வாய்ப்பில்லை. இது படிக்கும்போது நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை, இது கரெக்டாக நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. உங்களை அடுத்து பாருங்கள், காசி நகரத்தின் பெருமையை சொல்லும் பெருமையை கூறும் நூல் எது, இது பார்க்கும்போதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இந்த மாதிரி எளிமையான கொஷினும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பட் ஒரு சில கொஷின் மட்டும்தான் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஓகேங்களா, காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது, நல்லா கவனிக்கணும். எல்லா சொல்லுமே என்னென்னா விநாயகத்தை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்கும்போது இதுதான் கரெக்டுன்னு எடுத்த உடனே ஆன்சரை மார்க் பண்ணிடாதீங்க. 4 ஆப்ஷனும் படித்து பாருங்கள், இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதை விட கரெக்டாக ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து பார்த்துட்டு 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு வினா சொல்ல பொறுத்த வரைக்கும் நல்லா 4த்தையும் பார்த்துட்டு எது கரெக்டாக பொருந்ததோ, எது இப்போது ஒரு வார்த்தை வந்து 50% கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும். பட் இன்னொரு வார்த்தை பார்த்தோன்னா ஒரு 80% கரெக்டாக இருக்க மாதிரி தோணும். நம்ம இந்த 50% சூஸ் பண்ணக்கூடாது. 80% எது கரெக்டாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதுவும் வருமேன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. எது கரெக்டாக பொருந்துன்னு தோணுதோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்ததாக சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நிலங்களை, இதுவும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். நிலங்களை டேஷ் வகையாக பிரித்தனர். இந்த மாதிரி வகைன்னு வந்தாலே எத்தனை இதாக ஆன்சரும். நிலங்களை டேஷ் வகையாகனா எத்தனை வகையாக பிரித்தனர். எப்படி வரும் வாய்ப்பில்லை, என்ன வரும் வாய்ப்பில்லை, எவ்வாறும் வர வாய்ப்பில்லை. அப்போ எத்தனை வகையாக பிரித்தனர். அடுத்து பாருங்கள், முதல் ஆழ்வார்கள். இந்த கொஸ்டினை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதையும். முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். முதல் ஆழ்வார்கள் இதுவும் எத்தனை பேர். இதுக்கு முன்னாடி நம்ம நாயன்மார்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நாயன்மார்கள் டேஷ் கொடுத்துட்டு பேர்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன வந்தால் எத்தனை. இது நாயன்மார் எடுத்துகிட்டு ஆழ்வார்களுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா, சைவத்திலேருந்து வைணவத்துக்கு போயிட்டாங்க. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். கேலி சித்திரம் என்றால் டேஷ். இதுவும் உங்களால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். கேலி சித்திரம் என்றால் என்ன என்பது இந்த கேள்விக்கான சரியான விடையாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நிறைய கொஸ்டின் ஆனால் பார்க்கும்போதே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய கேள்விகள். பாருங்கள், இந்த கொஸ்டினில் பாருங்கள், கேலி சித்திரம் என்றால் என்ன, நம்ம பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். கேலி சித்திரம் என்றால் யாவைன்னு வருமா, வராது. கேலி சித்திரம் என்றால் ஏன்னு வராது, எப்படின்னு வராது. பார்க்கும்போதே இதுக்கெல்லாம் இதுதான் ஆன்சர்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாருங்கள், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் இங்கே என்ன வரும், எப்படி வருமா, வராது. என்ன வராது, எவ்வாறும் வராது. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை எதுனா எது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். கூவல் என்று அழைக்கப்படுவது. கூவல்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கூவல்னா பெருசாக ஒன்றும் இல்லை, கிணறு தான் கூவல்னு சொல்லுவாங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது, இதுக்கு என்ன வரும், எது. எதனால்னும் வராது, எவைனும் வராது, அடுத்து எதற்கும் வராது. கூவல் என்று அழைக்கப்படுவது எது. இது ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி எளிமையாக நிறைய கேள்விகள் எளிமையாக தான் இருக்குது. பட் ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் குழப்புற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கூவல் என்று அழைக்கப்படுவது எது. அடுத்து பாருங்கள், நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. இதுவும் பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது அப்படின்னா என்ன வரும், நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. ஓகேங்களா, எது உள்ளதுன்னு வராது, எப்போதும் வராது, யாரும் வராது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின். பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன. இதுக்கு இல்லை, இங்கே வரவே கூடாது. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன, பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. இந்த சென்டென்ஸை போட்டால் மட்டும்தான், இந்த வார்த்தையை போட்டால் மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். மற்ற ஆப்ஷன்லாம் போட்டு பாருங்களேன். பறவைகள் எப்படி பறந்து செல்கின்றன. ஓகேங்களா, இது வரும் வாய்ப்பில்லை. பறவைகள் எப்போது பறந்து செல்கின்றன, பறவைகள் என்ன பறந்து செல்கின்றன. இதில் எது கரெக்டாக பொருந்ததுன்னா பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன என்பது தான் இந்த கேள்விக்கு ரொம்ப கரெக்டாக பொருந்தது. ஆனால் இங்கே இல்லை எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு தான் தெரியல. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன, அவங்களோட கீ ஆன்சர்லையும் எங்கு தான் கொடுத்துருக்காங்க, பட் இல்லையா இடையில் கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல. அடுத்த கேள்வி பாருங்கள். பகுபத உறுப்புகள் வகை சார்ந்து வந்தாலே எத்தனை என்பது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் என்பதே சரியான விடை. அடுத்து பாருங்கள். நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுபவை எவைன்னு நம்ம நிறைய பேர் ஆன்சர் நினைக்கலாம். ஆனால் அவங்களோட கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யாவை.
நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன எவைன்னு தான் நம்ம நினைப்போம். பட் டிஎன்பிசி ஆஸ் பர் டிஎன்பிசி கீபடி என்னன்னா யாவை என்பதே சரியான விடை. ஓகேங்களா, யாதுன்னு வர வாய்ப்பில்லை, அடுத்து எதுன்னு வரவும் வாய்ப்பில்லை, கருதுவன எது வர வாய்ப்பில்லை, எவை யாவையில் தான் நமக்கு டவுட் வரும். பட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா யாவை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, எறும்பு பாடுபடுவது எதற்காக? ஏன்னு வரவும் வாய்ப்பு இருக்குது. எறும்பு பாடுபடுவது ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம். ஓகேங்களா, எறும்பு பாடுபடுவது எப்படி இது வர வாய்ப்பில்லை, பாடுபடுவது என்னவும் வாய்ப்பில்லை. பட் ரெண்டுத்துக்கு ஆன்சர் கரெக்டாக மாதிரி இருக்குது. பட் டிஎன்பிசியில் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதற்காக தான் கீயாக கொடுத்துருக்காங்க, எதற்காக. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? இது பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். திருக்குறளை இயற்றியவர் யார்? நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக எந்த வார்த்தை போட்டால் கம்ப்ளீட் ஆகுமோ அதை தான் போடணும். ஓகேங்களா, எதை போட்டால் அந்த வினா சொல் கரெக்டாக வினா எழுப்புதோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்த பூவை தொடுப்பது டேஷ். இந்த பூவை தொடுப்பது என்ன? இது கம்ப்ளீட் ஆகாது. எவைனும் கம்ப்ளீட் ஆகாது, எவ்வளவும் கம்ப்ளீட் ஆகாது. இதில் இந்த மூணு சொற்களை போட்டால் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. இந்த பூவை தொடுப்பது எப்படி, இதை போட்டால் தான், இந்த வினா சொல்ல போட்டால் மட்டும்தான் இந்த சொற்றொடர் கம்ப்ளீட் ஆகும். அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை இந்த பூவை தொடுப்பது எப்படி. எப்படி. ஓகேங்களா, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? நம்ம படிக்கும்போதே ஆன்சர் வந்துடுச்சு. என்னென்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யாருன்னு வரணும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போதே போட்டுருவீங்க. அடுத்தது பாருங்கள், அந்தாதி என்றால், அன்றாதி என்றால் எது வருமானா வராது, எவைனும் வராது, யாதுனும் வராது. ஓகேங்களா, அந்தாதி என்றால் என்ன? நமக்கு ஒருமை பன்மையில் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக புரிஞ்சதுன்னா இந்த கேள்விக்கு நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை அக்யூரேட்டாகவும் போட முடியும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது, இன்னொருனா எங்கு உள்ளது. நிறைய கொஷின், இந்த நாயன்மார் கொஷினு, அடுத்ததாக ஆழ்வார் கொஷினு, அடுத்ததாக இந்த நெல்லையப்பர் கோவில் கொஷினு, இதெல்லாம் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. நானே ஒரு சில டைம் ஸ்கிப் பண்ணிட்டேன், எத்தனை டைம் இதையே கேட்குறதுன்னு. ஓகேங்களா, திரும்ப பாருங்கள், முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், அதே கொஷினை கேட்டாங்க பாரு. முதல் ஆழ்வார் எத்தனை பேர் சொல்லிட்டே இருந்தால் அந்த கொஷின் வந்துடுச்சு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், நானே ஒரு சில டைம் ஸ்கிப் பண்ணிட்டேன், எத்தனை டைம் தான் இதையே எடுத்து வைக்கிறதுன்னு. 2 டேஷ் 2 பிறர்க்கு உதவுவே என சான்றோர் கருதினர். என்னென்னா எவை இரண்டும் பிறர்க்கு உதவுவே என சான்றோர் கருதினர். எது இரண்டும்னு வரக்கூடாது, எவை இரண்டும் என்பது தான் இந்த கேள்விக்கு சரியாக பொருந்தும். ஸோ எவை இரண்டும் உதவுவே என சான்றோர் கருதினார். இந்த கேள்விக்கு ஆன்சர் இதுதான். வட்டார மொழி எனப்படுவது டேஷ். வட்டார மொழி எனப்படுவது எவைன்னு வருமானா வராது, யாவை வராது, எவைன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. வட்டார மொழி எனப்படுவது எவைன்னு இதுவும் வராது. வட்டார மொழி எனப்படுவது யாது என்பதே இந்த கேள்விக்கு சரியாக பொருந்துகிற வினாச்சொல். அடுத்து பாருங்கள், டேஷ் வினாச்சொல், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். இதுக்கு படிக்கும் போதே நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். எத்தகைய சொற்களை பேச வேண்டும், இல்லை சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், இந்த எத்தகைய போட்டால் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், தமிழரின் வீர விளையாட்டு. இதுவும் ஆன்சர் பார்த்தது கண்டுபிடிச்சிருங்க. எது தமிழரின் வீர விளையாட்டு எது? அடுத்த கேள்விக்கு பாருங்கள், பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை? எதுன்னு வராது, எதுனா ஒரே ஒரு காப்பியத்தை குறிக்கும். அவர் 3 பெரும் காப்பியத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ யாவை தான் வரும். சரியான விடை பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை? அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அங்கு, இங்கு, எங்கு, உண்டு. பாருங்கள், வினாச்சொல் ஆல ஸ்டார்ட் ஆகுமா ஆகாது. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். வினாச்சொல்லை பேஸ் பண்ணி வினாச்சொற்களுக்கான எழுத்துக்கள் எதுனா ஆ, ஏ, அடுத்ததா ஓ, கடைசியா யா. பாருங்கள், ஆல ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது வராது. ஈல ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதுவும் கிடையாது. ஊல ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதுவும் கிடையாது. அப்போ கரெக்டான வினா சொல்லாக எது இருக்குன்னா எங்கு. ஏ பாருங்கள், வினாயத்தில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா? அப்போ சரியான வினா சொல் எதுனா எங்கு. இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் எது வரும்? யாவை. 3 உண்மைகள் யாவை. பன்மையாக வர மாதிரி இருக்குது. 3 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் எதுன்னு வராது, யாவை தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள். இதுவும் பாருங்கள், பழம் வேர்னு 2த்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ யாவை என்ன வரும்னா யாவை. ஒரே ஒன்று பழத்தை பற்றி சொல்லியிருந்தால் யாது வர வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இங்கே பழம் வேர்னு 2த்தை பற்றி சொல்கிறாங்க, அதனால் யாவை வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள், 4 வகை படைகள். 4 வகை படைகள், இதுவும் 4 வகையான படைகளை பற்றி சொல்லுது. இதுவும் பன்மையில் வர மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் யாவை வரும். ஓகேங்களா, 4 வகை படைகள் என்ன, இது வர வாய்ப்பில்லை. படிக்கும்போது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா, அடுத்ததான் 4 வகை படைகள் ஏன், இதுவும் கம்ப்ளீட் ஆகலை. 4 வகை படைகள் எப்படி, இதுவும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ கரெக்டாக வந்துடுறது எதுனா யாவை. அடுத்து திருவள்ளுவர் எப்படி கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்?
இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா திருக்குறளை எழுதியது யார் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுங்களா. இப்போ பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார். ஓகேங்களா, இதை நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணால் போதும். ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், நோய்கள் பெருக காரணம் என்ன. இதுவும் படிக்கும்போது தெரியும். நோய்கள் பெருக காரணம் யாவைன்னு வருமானு கேட்டிங்கன்னா யாவை வர வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக எவையும் இல்லை, யாவரும் இல்லை. ஓகேங்களா, நோய்கள் பெருக காரணம் என்ன. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, நல்லையப்பர் கோவில் வந்துச்சுங்களா. நல்லையப்பர் கோவில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எங்கு உள்ளது. அடுத்ததாக அண்ணா நூலகம். அண்ணா நூலகம் இதுவும் எங்கு உள்ளது தான் வரும். ஓகேங்களா, படிக்கும்போதே இதுக்கெல்லாம் நம்ம எளிமையாக ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்த கேள்வி இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நல்லா பாருங்கள். இயற்கையை டேஷ் பாதுகாக்க வேண்டும், ஏன், எப்படி, யார், யாதுன்னு இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இதில் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும், இது கரெக்டாக இருக்குங்களா. கரெக்டாக இருக்குது. இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், இதுவும் கரெக்டாக இருக்குது. இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டும், இதுவும் கரெக்டாக இருக்குங்களா. அதே இயற்கையை யாது பாதுகாக்க வேண்டும்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது வர வாய்ப்பில்லை. அப்போ ஆப்ஷனே 1, 2, 3 தான் சரியான விடை. ஓகேங்களா, இந்த கேள்விக்கு சரியான விடை. இப்படியும் கேள்விகள் வரலாம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், முதல் ஆழ்வார்கள். பாருங்கள், திரும்ப வந்துச்சு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர். இதெல்லாம் ஒரே எக்ஸாம் இல்லை, நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டினே திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இது ஒரு மாடல் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. நூலகம் எங்கே உள்ளது. ஃபஸ்ட்டுக்கு சி. ஓகேங்களா, 2 ஆப்ஷன் இருக்குது சியில். இதில் எது வருதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக பாண்டவர்கள் எத்தனை பேர் என்ன வரும். பாண்டவர்கள் எத்தனை பேர். பள்ளிக்கு சென்றது யார். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டுக்கு சி, 2வதுக்கு டி, 3வதுக்கு பி. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டுக்கு பாருங்கள், செடிகள் வாடுவது ஏன். அப்போது ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கு சரியாக இருக்குது. இந்த மாதிரியும் வினா சொல்ல கேட்கலாம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாலும் அதே தான். திருக்குறளை இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளை டேஷ் இயற்றினார் அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வாறு இயற்றினார்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதே கொஸ்டினை இப்போ கொஞ்சம் மாற்றி திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்கள், மெய் என்பதன் பொருள். மெய் என்பதன் பொருள் யாருன்னு ஒரு மனம் வராது, எத்தனையும் வராது, எங்கும் வராது. மெய் என்பதன் பொருள் யாது. இதுக்கும் பார்த்தோன்னே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், வினைத்திட்பம் என்பது என்னன்னு நிறைய பேர் நினைப்போம். பட் இதே ஆன்சர் இல்லை. வினைத்திட்பம் என்பது யாது என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. வினைத்திட்பம் என்பது யாது. அடுத்து பாருங்கள், தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது. ஓகேங்களா, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது. எவை வராது, யாரும் வராது, என்னவும் வராது. எது போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கேள்வி. ஓகேங்களா, சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால். இதில் எப்படியும் கரெக்டாக இருக்குது, சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்து தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால். இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால். இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக தமிழ் பாவை பள்ளிக்கு எப்போது சென்றால். இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 ஆப்ஷனுமே சரி. ஓகேங்களா, இந்த மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி. அடுத்த கேள்வி, புயலிலே ஒரு தோணி இன்னும் புதினத்தை இயற்றியவர் யார். இதுவும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல் வந்துச்சுங்களா. திரும்பவும் நல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது. அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார். இதுவும் பார்த்தோம்னா ஆன்சர் போட்டுடலாம். மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்குது. பார்த்ததும் நம்மளால் ஆன்சர் போட முடியுதா. பட் ஒரு சில கேள்விகள், ஒரு 10% கேள்விகள் மட்டும்தான் நம்ம படிக்கும்போது இது வருமா அது வருமானு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். கற்றவரின் பெருமைகளை மூதுரை கூறுவன யாவை. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யாவைன்னு கொடுத்துருக்காங்க. நான் மூதுரை கூறுவன யாதுன்னு வருமானம் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களா, மூதுரை கூறுவன யாவை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இசைத்தூண்கள் டேஷ் காலத்தில் கட்டப்பட்டவை. இதுக்கு என்னன்னா ஏன் காலத்தில் வராது, எப்படி காலத்தில் வராது, எது காலத்தில் வராது, யார் காலத்தில். இதெல்லாம் பாருங்கள், பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் இல்லாமல் இதுதான் ஆன்சர்னு நம்ம போட முடியுது. இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கேள்விகளுக்கு தடுமாறுற மாதிரி தான் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த கேள்விக்கு தான் ஆப்ஷன் சூஸ் பண்ணவே கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் இதுக்கெல்லாம் பாருங்கள், இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டனன்னு ஈஸியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், வைகைக்குரிய கால அளவு. வைகரைக்குரிய கால அளவு யாது. இதுக்கு ஆன்சர் என்னென்னா யாது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தமிழகனாரின் இயற்பெயர் டேஷ். இதுக்கு நம்ம பார்த்ததை ஆன்சர் பண்ணலாம் என்ன. ஓகேங்களா, அடுத்து இது மிக கடினமான பணி, மற்றவருக்கு யாது தெரிந்தது வராது, யாவை தெரிந்தது வராது, யார் தெரிந்தது வராது, எப்படி தெரிந்தது என்பது போட்டால் தான், எப்படின்னு அந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் இந்த சொற்றொடர் முழுமையடையும். அடுத்து பாருங்க, மாசற்றார் என்பதன் பொருள்.
சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இதுக்கு என்ன வரும்? மாசற்றார் என்பதன் பொருள் என்னன்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஓகேங்களா? நானும் என்னன்னு தான் நினச்சேன். ஆனால் டிஎன்பிசி கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யாது கொடுத்துருக்காங்க. மாசற்றார் என்பதன் பொருள் யாது. ஓகேங்களா? யாது. அடுத்த கேள்வி, சான்றோருக்கு அழகாவது. இது பார்த்ததும் கண்டுபிடிக்கலாம். சான்றோருக்கு அழகாவது எது? அடுத்து பாருங்கள், டேஷ் பேர் சுற்றுலா சென்றனர். இதுவும் பார்த்ததும் கண்டுபிடிக்கலாம். எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர்? அடுத்து பாருங்கள், பட்ட மரத்தின் வருத்தங்கள் டேஷ். பட்ட மரத்தோட வருத்தங்கள் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. யாருன்னு வர வாய்ப்பில்லை, எப்படின்னு வர வாய்ப்பில்லை. பட்ட மரத்தின் வருத்தங்கள் எதற்கு? இதுவும் வர வாய்ப்பில்லை. பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? இந்த கேள்விக்கான சரியான விடை யாவை. அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார். இதில் வினாச்சொல் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போது இது இல்லை. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. இதுலேயும் வினாச்சொல்லே இல்லை. அந்தோ ஏன் என் செல்வம் பறி போயிற்று. இதுலேயும் வினாச்சொல் இல்லை. இதில் பாருங்கள், 4வதுல அது எப்படி நடந்தது. இது எப்படி நடந்ததில்ல ஏதானே இதில் வினா எழுத்து. ஸோ இது இருக்கிற சொல்லு தான் வினாச்சொல். அப்போ சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. இந்த இருக்கிறதுலே 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னா இது எப்படி நடந்தது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, திருக்குறளை இயற்றியவர் யார்? பாருங்கள், எத்தனை டைம் வந்துச்சு பாருங்கள். தமிழழகனாரும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை நிறைய கேட்டிருக்காங்க. தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? அடுத்து பாருங்கள், கடைசி கொஸ்டின், சரியான வினாச்சொல் அமைத்த வாக்கியத்தை சுட்டுக. கவிதையை எழுதியவர் என்ன? இது பொருள் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகுதுங்களா? கரெக்டாக இல்லை. அடுத்தது பாருங்கள், செல்வத்து பயன் எத்தனை? செல்வத்து பயன் எத்தனைன்னு இருக்குது. இதுவும் இல்லை. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? இது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குங்களா? அப்போது இது வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பொய்கை ஆழ்வார் எவற்றை பிறந்தார்? இது வாய்ப்பில்லை. அப்போ சரியான ஆன்சர் எதுனா தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? இதுதான் கரெக்டாக சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட் ஒரு 2 வருஷத்தில் இத்தனை கேள்விகள் வினாச்சொல்லை சார்ந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில கேள்விகள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் 90% கேள்விகள் 95% கேள்விகளே நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம பேசிக் ஸ்ட்ராங் ஆகிடும். இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டால் இதுலேருந்து கேள்விகள் இதை வச்சும் ஒரு கேள்வி பார்த்தோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன இருக்குன்னா, இந்த எழுத்தில் சொல்லுலேயும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. எழுத்தில் பார்த்தோன்னா இன்னும் சுட்டு எழுத்துக்கள் இருக்குது, இன எழுத்துக்கள் இருக்குது. இது 2 சேர்த்து ஒரு வீடியோவை போட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக இதில் ஒரு சந்திப்பிழை இருக்குது. இது முடித்தா இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது எழுத்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்ததாக இதில் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இருக்குது. அடுத்ததாக வேறு வினையாளனின் பெயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வினையாளனின் பெயர் இருக்குது. இதை 2த்தையும் முடித்தா இந்த சொல் டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இதையும் நம்ம ரிவிஷனுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸ்க்கான டெஸ்ட் இருக்குது. எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். அடுத்ததாக சுட்டு எழுத்து இன எழுத்துக்கள் சார்ந்த வீடியோஸை அடுத்த வீடியோவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக வினையாளனின் பெயர் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் அலகு 1 சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு 1 வாரத்தில் இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ சார்ந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.